நம்ம இந்தியாவுல எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறது உண்மையா? மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் காரணமா ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி இருக்காங்க. அதனால உலக நாடுகள் கச்சா எண்ணெய், எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் பிரதமர் மோடியும் நாம இன்னொரு லாக்டவுன் சூழலுக்கு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதனால எல்லாரும் பயந்துட்டாங்க. என்னன்னா கண்டிப்பா மறுபடியும் லாக்டவுன் வந்துருமோ அப்படின்னு சொல்லி. மேற்கு ஆசியாவில் நிலவி வர போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை பாத்தீங்கன்னா சமையல் எரிவாயுல தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு அடுத்த 60 நாளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோகம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கணும். எண்ணெய் நிறுவனங்கள் இறக்குமதிக்கான ஒப்பந்தங்களை முன்கூட்டியே செஞ்சிருக்காங்கன்னு, விநியோக சங்கிலியில எந்தவித இடைவெளியும் ஏற்பட வாய்ப்பில்லைனோ, ஹார்முஸ் ஜலசந்தியில சிக்கல் இருந்தாலும் இந்தியா 40க்கும் மேற்பட்ட உலகளாவிய விநியோகஸ்தர்கிட்ட கச்சா எண்ணெய் பெற்று வருதுனும், நாட்டோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு கையிருப்பு திறன் 74 நாட்கள் உள்ள நிலையில இப்ப 60 நாளுக்கு தேவையான உண்மையான இருப்பு கைவசம் இருக்குதுன்னும், இதுல கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருள், நிலத்தடி குகைகள்ல சேமிக்கப்பட்டிருக்க அவசர கால இருப்புகளும் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. 100% அதிகமான திறன்ல இயங்கி வரதுனால எரிபொருள் ஓட்டம் சீராக பராமரிக்கப்பட்டு வருது. நாட்டுல எங்கேயும் பெட்ரோல், டீசல் அல்லது எல்பிஜி சிலிண்டர்களுக்கு பற்றாக்குறை இல்லை அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால இந்த லாக்டவுன் அப்படின்னு பரவற செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம். எல்லாமே அரசு உங்களுக்காக ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. அரசு எல்லாமே பார்த்துக்கும், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய மாவட்டங்கள்ல, நிறைய இடங்கள்ல இந்த கேஸ் பிரச்சனை இன்னுமே பெரிய அளவுல இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் எப்போ முடிவு வரும் அப்படின்னு மக்களும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க.